சென்னை ஜே நகர் மேற்கு பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்பு. ஏழை எளிய மக்களுக்கு இருசக்கர வாகனம், தையல் இயந்திரம் உள்ளிட்டவற்றை கழக பொதுச் செயலாளர் வழங்கினார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாட தகுதி கொண்ட ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான். சென்னை ஜே நகரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். திமுக அரசு ஊழல் மிகுந்த குடும்ப அரசாக திகழ்கிறது. அந்த ஊழலை மறைக்கத்தான் மத்திய அமைச்சர்களை கூப்பிட்டு நாணய வெளியீட்டு விழா நடத்தியது திமுக. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக கட்சி அப்படி அல்ல, குடும்ப கட்சி. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஊழல் அரசாக இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. எல்லா துறைகளிலும் ஊழல். அந்த ஊழல் மறைப்பதற்காகத்தான் மத்தியில் இருக்கின்ற மத்திய அமைச்சர்களையும் மாநிலத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழைத்து அந்த விழாவை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இந்த விழாவை நடத்தியிருந்தால் உண்மையிலேயே கூட்டணியின் தர்மம் நிலைநிலைத்திருக்கும். ஆனால் அப்படி அல்ல, சுயநலம். அந்த சுயநலத்தின் மொத்த உருவமே திமுக தான். மக்களின் வரி பணத்தை வீணடித்து எழுதாத பேனாவுக்கு 84 கோடி ரூபாய் சிலை தேவைதானா? எழுதாத பேனா சிலையை கருணாநிதி நினைவிடத்தில் வைப்பதை விட்டு ஏன் கடலில் வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. கருணாநிதி மறைந்த பிறகு அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டினாங்க. அவர் திமுக தலைவர், திமுக ஆட்சி செய்து அவருக்கு நினைவிடம் கட்டுறது சரி. இப்போ பேனா வைக்கிறாங்களா கடல்ல கொண்டு போய். எவ்வளோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல்ல போய் பேனா வைக்கிறாங்க. எவ்வளோ 84 கோடி ரூபாயில பேனா வைக்கிறாங்க. 1 கோடி 2 கோடியிலையும் 84 கோடியில் எழுதாத பேனா கொண்டு கடல்ல வைக்கிறாங்க. யாருடைய பணம்? யாருடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். எப்படியெல்லாம் தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த விளம்பரத்தின் மூலமாக இன்றைக்கு திட்டத்தை கொண்டு வந்து செயல் வடிவம் கொடுக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் எழுதுகிற பேனாவை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கொடுங்கல, மாணவர்கள் பாராட்டுவாங்க. முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடு செல்கிறேன் என கூறிய முதலமைச்சர் அங்கே சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. வெளிநாட்டில் அதிகமான முதலீடு ஈர்த்தீர்கள் என்றால் அதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். இன்றைக்கு முதலமைச்சர் அண்மையில் 17 நாள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார். இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளிநாடு போனீங்க? மக்களுடைய வரி பணத்தை இப்படியா ஊதாரித்தனமா செலவு செய்வது? எண்ணி பாருங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல முதலமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் முதலீட்டு ஈர்க்கிறாங்க. நாம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுறார். அதுதான் அவருடைய சாதனை. கஞ்சா போதையில்தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், காவல்துறை உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் வேதனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதையில் தான் பல இடங்களில் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகையை பார்க்கிறோம், தொலைக்காட்சி செய்தியை பார்க்கின்றோம். இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்ற இடமெல்லாம் இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால் இந்த குற்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 20 நாட்கள் ஆகிறது. 20 நாள், கடந்த 20 நாட்கள் மட்டும் 6 பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலே அரங்கேறியிருக்கிறது. எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை எண்ணி பாருங்கள். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட மாநிலம் எங்கேயுமே கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கட்ட மாநிலம் தமிழகம் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு, இதுவே ஒரு சான்று. மறைந்த திருவள்ளூர் மாவட்ட கழக பொருளாளர் ஜாவித் அகமதின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்தார்.
மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கும் விடியா காவல்துறை கஞ்சா போதையிடம் இருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். இங்க பார்த்தால் கஞ்சா விற்கிறான், யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. தயவு செஞ்சு காவல்துறை போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க, தயவு செஞ்சு மாணவர்கள் இளைஞர்களை காப்பாத்துங்க. கெட்டு போயிட்டு இருக்குது, இன்னைக்கு சமூகமே கெட்டு போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருப்பதாக அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் மாநிலங்களவை MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. திமுக நடத்திய நிகழ்ச்சிக்கு மத்திய அமைச்சர் நட்டா அழைக்கப்பட்டது ஏன் என கேள்வி. பிஜேபி கிட்ட கள்ள உறவு இல்ல, நேரடியாக உறவு வைத்துக் கொண்டிருப்பது யார்? இன்றைக்கு திமுக. நீ சொல்ற எங்களை பார்த்து கூட்டணி காங்கிரஸ் கிட்ட. இங்க தேர்தல் வேணும்னா காங்கிரஸ் போகணும், கம்யூனிஸ்ட் போகணும். அம்மா உணவகம் ஏன் என அநாகரிகமாக பேசிய விடியா திமுகவின் RS பாரதிக்கு மாநிலங்களவை MP CV சண்முகம் கடும் கண்டனம். கருணாநிதியே போய்விட்டார், அவருக்கு ஏன் பேனா என சரமாரி பதிலடி. கருணாநிதியே போயிட்டான், அவனுக்கு என்ன கடல்ல நொட்டத்துக்கு ஒரு பேனா யார் விட்டு படத்துல? தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கடத்தல், கொலை என தொடர் குற்றங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. குற்றவாளிகளை கைது செய்வதை விடுத்து ஊடகவியலாளர்களை விடியா அரசு மிரட்டுவதாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் திமுக, VCK உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். திமுக கம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜக்கண்ணு தலைமையில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு அதிமுகவினர் வரவேற்று வாழ்த்து. விடியா ஆட்சியில் கடந்த 10 மாதங்களில் மட்டும் 2,08,000 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல்துறை DGP பகிரங்கம். புகையிலை பொருள் கடத்தலை தடுக்காமல் பறிமுதல் செய்துள்ளோம் என தம்பட்டம் அடிப்பது கேவலமாக இல்லையா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 15 வயது பள்ளி சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. 8 பேரின் வெறிச்செயல் தொடர்பாக போலீசார் விசாரணை. 300 நாட்களில் மட்டும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ததாக 21,761 பேர் சிக்கியதாக அதிர்ச்சி தகவல். விடியா மாடல் ஆட்சியில் பொம்மை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறை மீது சிறிதேனும் பயம் இருந்தால் இப்படி நடந்திருக்குமா என பொதுமக்கள் ஆதங்கம். விடியா அரசை நம்பி பயனில்லை என வடக்குப்பட்டி ஏரியை தூர்வார நிதி திரட்டி வரும் சென்னை மேடவாக்கம் பகுதி மக்கள். கோடி கோடியாக கொட்டி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கிறோம், நீர்நிலைகளை பூலோகம் போல் ஆக்கிவிட்டோம் என்று விளம்பரம் தேடுவதற்கு வெட்கமாக இல்லையா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. கந்தர்வக்கோட்டையில் செல்போன் பேசியதால் 4 நாட்களுக்கு முன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஓட்டுநர் மீண்டும் திமுக துண்டு போட்டுக்கொண்டு செல்போனில் பேசியபடி மாநகர பேருந்தை ஓட்டிய அராஜகம். விடியா ஆட்சியில் தண்டனைக்கு பின்னரும் கட்சிக்காரன் என்ற போர்வையில் திமிராக செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் இருந்து நாகர்கோயில் செல்லும் SETC பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதி. விடியா ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை விரைவு பேருந்துகள் என இயக்குவதாக பயணிகள் கடும் விமர்சனம். திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் சத்துணவு அமைப்பாளர் வீட்டிலும் 1000 சத்துணவு முட்டைகள் சிக்கின. பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு முட்டையை திருடி விற்பவர்களை விடியா அரசு கண்டுகொள்வதில்லை என மக்கள் விமர்சனம்.
விடியா திமுக அரசின் கவனக்குறைவால் பழுதான 12,943 மின் மீட்டர்களை மாற்றாமல் அலட்சியம் காட்டுவதால் நுகர்வோருக்கு கடும் பாதிப்பு. கடந்த சில மாதங்களாக மின் மீட்டரை மாற்றாததால் சராசரி மின் கட்டணம் வசூலிப்பதாக நுகர்வோர் பகீர் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்களின் சேர்க்கை 30,000ஆக சரிவு. விடியா ஆட்சியில் பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை பாழாய் போய்விட்டதாக மாணவர்கள் பெற்றோர் விமர்சனம். சேலத்தில் பிரபல ரவுடி சிடி மணி காவல்துறையால் கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய நபர்களை கைது செய்யாமல் திணறும் விடியா ஏவல் துறை. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் திணறும் விடியா அரசின் ஏவல் துறை. தங்களது இயலாமையை மறைக்க அமைதியாக வாழும் முன்னாள் ரவுடிகளை ஏவல் துறை கைது செய்வதாக புகார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உயர்மட்ட மேம்பால பணியின் போது இரும்பு சாரம் சரிந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கி 6 பேர் படுகாயம். பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு அருகே நடைபயிற்சி சென்றவர் மர்மமான முறையில் அரிவாளால் வெட்டி படுகொலை. விடியா ஆட்சியில் நகரம் தோறும் கிராமங்கள் தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் கடும் அச்சம். கள்ளக்குறிச்சி அருகே லாரி டிரைவர் மனைவி தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் கிணற்றில் சடலமாக மீட்பு. விடியா ஆட்சியில் தொடர்ந்து பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழகம் சுடுகாடாக மாறி வருவதாக பெண்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே மதுபோதையில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் கொலை. விடியா ஆட்சியில் மதுபோதை கலாச்சாரத்தால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கணவனை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்த மனைவி கைது. விடியா ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் பீதி. சென்னை MMDA காலனி பகுதியில் கஞ்சா போதை இளைஞர் தாக்கியதில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. விடியா ஆட்சியில் கஞ்சா போதை ஆசாமிகளால் மக்கள் சாலையில் நிம்மதியாக செல்ல முடியாத அவலம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் உயர் ரக போதைப் பொருள் விற்பனை செய்த அசாம் மாநில இளைஞர் கைது. விடியா ஆட்சியில் வட மாநில இளைஞர்களால் போதை நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு.